வணக்கம். செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயெனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எமக்கும் தானே. நம் தமிழால் இணைவோம் உலக தமிழ்களம் இன்று உலக தமிழ் பேரியக்கமாக அடுத்த அடியெடுத்து வைத்திருப்பதில் எனக்கு பேர் ஆனந்தமும் பெருமிதமும் பெரும் மகிழ்ச்சியும். அந்த வகையில் நம் தமிழால் இணைவோம் களத்தில் இணைந்திருக்கும் அத்துணை உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்வில் சிறப்பாக வாழ்த்துரை வழங்கி தொடங்கி வைத்த குற்றாலக் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் அல்தாஜ் பேகம் அன்பு தோழிக்கும், நம் சிற்றிலக்கிய குழுவின் அங்கத்தினர் சிறப்பு அங்கத்தினர் சொல்லின் செல்வர் பார்த்திபன் ரவிக்குமார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியும் வணக்கமும். இந்த தமிழால் இணைவோம் களத்தில் நம் சத்யா அவர்கள் குறிப்பிட்டது போல மனதில் நிற்கக்கூடிய பதிவுகள் இதுவும் ஒன்றாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. ஏன்னா நம்ம தமிழால் களத்திற்கு தான் நன்றி சொல்லணும். அதுக்கு நம்ம களத்திற்காக தயாரிக்க ஆரம்பிச்சு இப்ப சிற்றிலக்கியங்கள் உள்ள நாங்களும் அப்படியே தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த விதத்தில் எங்களுக்கு தொடர் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து களம் அமைத்து கொடுத்த நம் உலக தமிழால் இணைவோம் உலக தமிழ் பேரியக்கம் நிறுவனர் சத்யநாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் அன்பும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சிக்குள் போகலாம். இந்த சிற்றிலக்கியத்துல பார்த்திபன் அவர்கள் அழகா ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, உலால மூவர் உலான்னு சொல்லி ஒரு உலா இருக்கு. என்னெல்லாம் கேட்டீங்கன்னா, குலோத்துங்கன் சோழன் உலா, ராஜராஜ சோழன் உலா, விக்ரமசிங்கன் உலா. இதுல நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கோம் மூன்றையுமே பத்தி பேசுறதா தான் இருக்கிறோம். அந்த வரிசையில் முதலாவதாக நாங்கள் எடுத்துக்கொண்டது குலோத்துங்க சோழன் உலா. அதையும் பகுதி பகுதியா பிரிச்சு பேச வேண்டிய சூழல். ஏன்னா நம்ம கூட பயணிச்ச பார்த்திபனும் லோகாம்பிகா அவர்களும் மகப்பேறு விடுப்பில் 2 பேரும் இருக்கிறதுனால நானும் கவிதா தோழியும் தனியாக செய்வதனால் நிறைய பகுதிகள் நீங்க பார்க்க நேரிடுகிறது. அந்த வரிசையில் முதல்ல உலான்னா ஒரு சின்னதா சொல்லிடுறேன். ஏற்கனவே முதல் பகுதியில எல்லாமே சொல்லியாச்சு. பாட்டுடை தலைவன், அவருடைய சிறப்பு, அவருடைய நீராடல், அவர் ஒப்பனை செய்யறது, பரிவாரங்கள் புடைசூழ அவர் ஒரு ஊர்தியில் ஏறி வீதிக்கு வரும் பொழுது பின்னெழு நிலைன்னு சொல்லக்கூடிய 7 பருவ மகளிரும் குழுமி நின்றோ தனித்தனியாக நின்றோ அந்த மன்னனை கண்டோ அந்த தலைவனை கொண்டோ ஒரு காதல் மயக்கத்துல அவங்க எப்படியெல்லாம் நிக்கிறாங்க அப்படிங்கிறதுதான் இந்த உலாவுடைய ஒரு சிறு தொடக்க நிலை. முன்னிலை பின்னெழு நிலை அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா இதுல 7 பருவ பெண்கள், பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண், அந்த மன்னனோ தலைவனோ வரும்பொழுது அவரை பார்த்து மயக்கம் கொள்ளக்கூடிய அந்த 7 நிலை பெண்களை பத்தி வரிசையா இந்த உலால சொல்லிட்டு வராங்க. அந்த வரிசையில் இந்த குலோத்துங்க சோழன் உலால பகுதி 1 நாம் கண்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, கவிதா தோழி அவர்கள் வெகு சிறப்பாக முன்னோர் பெருமையையும் குலோத்துங்க சோழன் முடிசூடும் அழகையும் தில்லை திருப்பணி எப்படியெல்லாம் நடைபெற்றது பத்தி சொல்லியிருந்தாங்க. அவர்களை தொடர்ந்து நான் என்ன பேசினேன் போன ஒரு பகுதியிலன்னு கேட்டீங்கன்னா, உலா வருதல், அவர் எப்படி நீராடி, அது ஆரம்பமே அமர்க்களமா இருந்துச்சு. அதாவது ஒரு பெரிய கரிய மலை மேல் ஒரு அபிடேகம் செய்ததற்கான ஒரு ஒப்புமை அதுல அழகா குறிப்பிட்டிருப்பாங்க. அவரு நீராடி வெள்ளை பட்டுடுத்தி அந்த குருவாள் இடையில் செருகி முத்துமணி மாலை அணிந்து அவர் வாசலில் நிக்கிற காட்சியே பிரமாதமா இருக்கும். ஒரு நம்ம இந்த பாகுபலி படம் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு சிலிர்ப்பு நமக்குள்ள ஏற்பட்டுச்சு இல்லையா? அந்த மாதிரியான ஒரு அழகான தலைவன் வெளியில நீராடி வரக்கூடிய அழகை நாம் பார்த்து மகிழ்ந்தோம். அந்த அடுத்த தொடர்ச்சியாக விழா காணும் மகளிர் அப்படின்னு பேசி முடிச்சு உங்களை அந்த இடத்துல நிறுத்தி வச்சிருந்தோம். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள அடுத்த பகுதிக்கு போறோம். என்ன, அவரு வெளியில வந்தாச்சு. அந்த படைக்கு தயாராக இருக்கக்கூடிய யானைகள், இவரை உலா போக தயாரா இருக்கக்கூடிய தேரு எல்லாமே தயாரா இருக்கிறாங்க. இப்போ இருக்கிறாரு அவர் வீதியில. ஒவ்வொரு பருவ பெண்கள் எப்படி அவரை கண்டு மயக்கம் கொள்கிறார்கள் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். முதல்ல குறிப்பிட்ட மாதிரி முதல் பருவமாக பேதை பருவ மகளிர். முதல்ல பேதை பருவ பெண்கள் அவனை கண்டு மயங்குகிறார்கள் அப்படின்னு விரும்புகின்றனர். நல்லா கவனிக்கணும், விரும்புகின்றனர் வார்த்தையை உபயோகிச்சிருக்கிறாரு இந்த நம்ம ஒட்டக்கூத்தர் அவர்கள். என்னன்னு கேட்டீங்கன்னா, பேதை பருவ பெண்ணுன்னா எப்படி இருப்பா, முதல்ல அதை பார்க்கலாம். பேதை என்பது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். என்ன இவ்வளவு குட்டி பொண்ணு எப்படி இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு. அதற்கான காரண காரியங்களை அழகா சொல்லிட்டே வருவாரு. பேதை என்பவள் முதல்ல பாத்தீங்கன்னா 5 முதல் 7 ஆண்டு முடியக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தை. காமம் அறியாத சிறு பருவம் அது. அவள் கைகள்ல அணிந்திருக்கக்கூடிய அந்த முத்து மணி, அந்த வளைகள் எல்லாம் அணிஞ்சிருக்கக்கூடிய சின்ன பிள்ளை. ஆதலால் முத்திற்புடையும் பூவை அப்படின்னு அந்த குழந்தைய குறிப்பிடுறாரு. நாகனவாய் பறவை பேசுறது மாதிரி அந்த தெளிவில்லாத அந்த மழலை பேச்சுக்கு சொந்தக்காரி.
இவளை பாக்குறவங்க எல்லாம் சிரிப்பாங்களாம். ஏன் அப்படின்னா, கழங்கு முதலிய இந்த கற்கள் வச்சு அந்த காலத்துல தூக்கி போட்டு கழிச்சு கல்லுன்னு நாங்க சொல்லுவோம். அந்த பேதை பெண் விளையாண்டுட்டு இருக்க, ரோட்ல விளையாடி தெரியக்கூடியது, கற்களை வச்சு விளையாடக்கூடிய அந்த சிறு பெண், அவளை பார்த்து கண்டவர் நகைப்பர் அப்படிங்கிறாங்க. கார்மேகம் கண்டவுடன் ஆடக்கூடிய கலாப மயிலை போன்றவள் அல்ல. ஏன் ஆடாத தோகை அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஏன்னா சிறகே முளைக்கல, அந்த சிறு கிள்ளை அப்படின்னு மயில் குஞ்சுகளுக்கு இந்த குழந்தைய ஒப்புமையா சொல்றாரு. மயில் குஞ்சுகள் எப்படி மேகங்களை கண்டு ஆடாதோ அதுபோல காமம் கண்டு அதை கண்டு மயங்காத இயல்புக்கு சொந்தக்காரி இவள் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதே போல சூரியனை கண்டதும் என்ன நடக்கும்? பருவத்தில் தயாராக இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாமே அந்த விரிஞ்சு மனம் பரப்பும் இல்லையா? அப்படி பருவம் உள்ள அரும்புகள் தான் மலரக்கூடும். இவளை எப்படி ஒப்புமையா சொல்றாரு? அலரும் பருவம் அடையாத தாமரை அரும்பு போன்றவள் அப்படின்னு சொல்றார். இன்னும் சில ஆண்டுகள் பிடிக்கும் இவளுக்கு அந்த காமம் பயப்பட்டு அந்த இயல்புக்கு அவள் வருவதற்கு இன்னும் சில ஆண்டுகள் இருக்கிறது அப்படின்னு குறிப்பிடுறாரு. பசுங்கிளி பிள்ளை பேசக்கூடிய அந்த கிளி நல்ல நம்ம சொன்னதெல்லாம் திருப்பி சொல்லும். அந்த வயதுக்கு அந்த கிளி வரதுக்கு முன்னாடி பேசுமா? பேசாது. அதே போலேயே ஒப்புமை சொல்கிறார். ஆடவரை கண்டு மயக்கும் பேச்சை சொல்லக்கூட அறியாத பருவத்தவள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததாக சொல்லக்கூடியது தலையில் சூடுவதற்கு தகுதி இல்லாத மாந்தளிர். நம்ம போய் மாந்தளிர் எடுத்து தலையில சூடுவோமா? இல்ல. அதை ஒருத்தரும் அதை விரும்பி அணியவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட மாந்தளிரை நாம் எப்படி தீண்டாது விடுவோமோ அதை போலவே இவளை கண்டு ஆடவர் தீண்டுவதற்கு இவள் தகுதி இல்லாதவள். சூடத் தளிராத சூதம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. வஞ்சி கொடி எப்படி பக்கத்துல நிக்கிற ஒரு மரத்தை அப்படியே பற்றி படர்ந்து மேல வளர்ந்து மேல வரும் இல்லையா? இவளை குறிப்பிடும் பொழுது என்ன சொல்றாரு? தழையாத வஞ்சி. அவ்வளவு அந்த ரொம்ப இளம் பருவம், இளம் கொடி, அவளால அதை பற்றக்கூடிய பக்குவத்துக்கு இன்னும் வரவில்லை. அதனாலதான் தலையாத வஞ்சி. அடுத்த மரங்களை எப்படி பற்றாதோ அதுபோல் இவளும் ஆடவரை அறியாதவள். எப்படி அழகா ஒப்புமை சொல்லிட்டே வராரு பாருங்க. குளிர்ச்சி தரக்கூடியது நிறை நிலா. அதுவே இளம்பிறை நிலா குளிர்ச்சி தருமா? தராது. அது போன்ற இயல்புடையவள் இவள். குளிராத திங்கட் குளவி அப்படின்னு இவளை குறிப்பிடுறாரு. தன்காவிற் பூக்கள் மலர்ந்திருந்தால் அது என்ன சொல்றாரு? வண்டுகள் மதுவை, பூக்கள் மலர்ந்து நிற்கும் பொழுதுதான் வண்டுகள் போய் தேனை குடிக்கும். மொட்டா மூடி இருக்கும் போது போக முடியாது இல்லையா? அந்த குறிப்பை இங்க சொல்றாரு. பூக்கள் அப்படிப்பட்ட மலரக்கூடிய பூ பக்குவத்துல இவ இல்ல. மேலேயே பார்த்தோம், அலராத தாமரை அரும்புன்னு. அதனால இவளை தேடி ஆடவர் என்கின்ற வண்டுகளும் வருவதில்லை. பருவம் அடையாதவள். இவளை மணமுடிக்க ஆண்களும் வருவதில்லை. காதலித்து வரவும் எவரும் இல்லை அப்படின்னு குறிப்பிடுறாரு. இவளால் அடுத்த தேன் கூட்டுல, நம்ம தேன் கூட்டுல இருந்து தேன் இப்ப கூட்டுல பாக்குறீங்க, அது உங்களால சாப்பிட முடியுமா? முடியாது. இறக்கி கீழே எடுத்ததுக்கு அப்புறம் தான் அதை சுவைத்து அருந்தி மகிழ்வோம். அதுபோல தேன் கூட்டிலிருந்து இறக்கி வைக்கப்படாத காம நுகர்ச்சிக்கு பயன்படாத கிள்ளை, இறக்காத தேரல் அப்படின்னு இவளை குறிப்பிடுறாரு. அடுத்ததாக வயங்காத கற்பக வல்லி அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா கற்பக வல்லிங்கிறது என்ன? கற்பக தருவில் படரக்கூடிய ஒரு கொடிக்கு ஒப்புமையா சொல்றாரு. இவள் அப்படி படரக்கூடிய பக்குவத்துக்கு வராதவள். கடைசியில என்ன சொல்ல வராருன்னா, ஐம்புலன்களுக்கும் நுகர்ச்சி தராத, அதாவது தருவதற்கு தயாராகாத பருவத்தவள். புண்டரிகம் போல கண்ணுக்கு இன்பம் தராதவள், கிள்ளை போல செவிக்கு இன்பம் தராதவள், வஞ்சி போல திங்கட் குளவி போல சூதம் போல கற்பக வல்லி போல உடற்கு இன்பம் தராதவள், தன்காவை போல, அதாவது நிலவு சொன்னோம் இல்லையா, அதையும் சொல்லிட்டு சொல்றாரு. மோப்ப இன்பம் தராதவள், தேரல் போல தேனுக்கு சொல்றாரு சுவை இன்பம் தராதவள். ஆக ஐம்புல நுகர்ச்சிக்கும் தகுதியற்றவள் இப்பருவத்தவள் அப்படின்னு அழகா சொல்லியிருப்பாரு ஆசிரியர். அதற்கான பாடல் உங்களுக்காக. ஈங்கொருத்தி இணையர் பலர் திகழ ஈங்கொருத்தி முத்தில் புனையும் சிறு தொடிக்கை பூவை இவள். களை முகில் தேர் ஆடாத தோகை அலராத புண்டரிகம் பாடாத பிள்ளை பசுங்கிள்ளை சூடத் தளிராத சூதம் தளையாத வஞ்சி குளிராத திங்கள் குளவி அழிகள் இயங்காத தன்கால் இயக்காத தேரல் பயங்காத கற்பக வல்லி அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா ஒரு வரி சொல்றாரு. தயங்கினர் கூளை சுருள் முடிக்க கூடுவதும் கூடாதாம் ஏழை பருவத்து இளம் பேதை அப்படின்னு குறிப்பிடுறாரு. அது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இவளுடைய முடி சுருள் சுருளாக அழகா இருக்குமா, சின்ன குழந்தை இல்லையா, அதை கொண்டையாவும் முடிஞ்சிருக்கலாம், இல்ல விரிச்சும் போட்டிருக்கலாம். அவளுக்கு எல்லாரையும் மயக்கணும், இப்படி ஆடை பண்ணிக்கணும், இப்படி தலையை அலங்காரம் பண்ணிக்கணும், அந்த பக்குவம் எல்லாம் கிடையாது அப்படிங்கிறத பத்தி அழகா சொன்னாரு. அதை தொடர்ந்து
இது இது அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறோம். சரி, அப்புறம் எதுக்கு இந்த பேதை பெண் அந்த மன்னனை கண்டு மயங்குறார் விரும்புறான்னு எதுக்கு சொல்றாங்கன்னா, படிப்படியாக முன்னேற்றம் அடைஞ்சு சொல்லிட்டே வராரு. தன்னை சூழ்ந்து இருக்கக்கூடிய மாதர் கூட்டம் நெருங்குது. இவ பாக்குறா, மத்த பெண்கள் எல்லாம் பார்த்து மயங்கி நிக்கிறாங்க, இவளும் பாக்குறா. தனக்காக, அதாவது பால் கொடுத்த தாய்மாரும் கையில் எடுத்து வளர்த்த தாய்மாரும், அதாவது வளர்ப்பு தாய் பெற்ற தாய் எல்லாரும் இவளை நெருங்கி வராங்களாம். மாலை பல சூடிய வெண்குடையை உடைய அந்த குலோத்துங்க சோழன் உயர்ந்த பராந்தகன் அப்படின்னு எல்லாராலும் போற்றப்பட்ட அவன் வருவதை வெளிவிரித்து பார்க்கிறாள். பாண்டியனை வணங்குவதற்கு வந்தவர் யாவரும் வணங்குறாங்க. மத்த பெண்கள் எல்லாம் வணங்கும் போது இவளும் வணங்கிக்கிறா. அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் விழுந்து வணங்கினா இவளும் அதையே செய்யறா. அதுக்குதான் அது ஒரு அழகான ஒரு சொல்லாடல் சொல்லியிருப்பாரு. வணங்க வணங்கி வழுத்த வழுத்தின்னு ஒரு வார்த்தை வரும், பின்னாடி சொல்றேன். அவர்கள் துதித்த போது தானும் துதித்து, அவர்கள் வணங்கிய போது தானும் வணங்கினாள். ஆனால் அவர்கள் காதலில் மயக்கம் கொண்டு கிறங்கி நிற்கும் பொழுது இவள் வருந்தவில்லை. ஏன்? இவ அந்த பருவத்துக்கு இன்னும் வரல. அப்ப மட்டும் இவன் நீங்காமல் நின்று அதை ரசித்துக் கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்ட நற்குணங்களை நம்ம இந்த மன்னவனை கண்டு அவன் கழுத்துல இருக்கிற முத்து மாலைய பாக்குறாளாம். ரொம்ப அழகா இருக்கே, நம்ம வீட்டுல இருக்கிற அன்னப்பறவை படிந்து விளையாடுவதற்கு இது தக்க ஆரமாக இருக்குமே, அவ என்ன எங்க இருக்கு பாருங்க அப்படின்னு பாக்குறாளாம். அடுத்ததாக திருப்பள்ளி தொங்கர் கூட்டம், அவருடைய தேர் அழகு இதெல்லாம் பார்த்துட்டு என்ன நினைக்கிறாளாம், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கிளிக்கும் நாகனவாய் பறவைக்கும் இது ஒரு நல்ல பூஞ்சோலையா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறா. அடுத்ததா அவள் பாக்குறது இது என்ன பெரிய மலையா அப்படின்னு எதை நினைக்கிறா, ஐராவதம் அப்படிங்கிற அந்த யானை, படையானை பத்தி பார்த்தோம் இல்லையா முன்னாடி போன பகுதியில. அப்படி கம்பீரமா நிக்கக்கூடிய அந்த துதிக்கையை வைத்து நிக்கக்கூடிய அந்த ஐராவதம் யானையை பார்த்து நினைக்கிறாளாம், அடடா இது என்னோட மயிலுக்கு பெரிய மலையா விளையாடுறதுக்கு உபயோகப்படுமே அப்படின்னு அப்படி மயங்கி நிக்கிறாளா அவ. அந்த பேதை பருவம் ஒன்றும் அறியாதவள் ஆதலால் தன்னை நெருங்கி வரக்கூடிய அந்த பெண்களை என்னென்ன செய்யறாங்களோ வணங்க வணங்கி வழுத்த வழுத்தி அவர்கள் செய்வதையெல்லாம் செய்தாலும் காதலால் அவர்கள் கட்டுண்டு நிற்பதை போல இவள் நிற்க மாட்டாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கான அந்த வரிகள், சூழும் நிலைத்தாய வெள்ளம் நெருங்க மருங்கே முளைத்தாயர் கைத்தாயர், அதாவது முளைப்பால் கொடுத்து அந்த வளர்த்த தாயாகட்டும், கைகளில் ஏந்தி வளர்த்த வளர்ப்பு தாயாகட்டும், அவர்கள் மொய்ப்ப தலை தாமம் தொக்க கவிகை குலோத்துங்க சோழனை மிக்க பராந்தகனை மீனவனை புக்கார் வணங்க வணங்கி வழுத்த வழுத்தி அணங்க அணங்காள் அகலாள் குணங்காவல் மன்னன் புனையும் திருமுத்த மாலையை அன்னம் படித்தாட ஆறும் என்னும் பின்னவன் கோவை திருப்பள்ளி தொங்கல் குழாங்கிளிக்கும் பூவைக்கும் நல்ல பொழிலென்னும் பாவை அயிர்க்கும் இருகோட்டு ஐராபதத்தை மயிர்க்கு மலையென்று மண்ணும் குயிர்கிழவி அப்படின்னு முடிக்கிறாரு. அந்த யானைய கேக்குறாளாம், கொடுங்க என்னோட மயில் விளையாடுறதுக்கு நல்ல மலை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக குயிலிசை போன்ற மொழி பேசக்கூடிய வண்டுகள் தங்கக்கூடிய மலர் மாலை சூழ்ந்த தெய்வத்தன்மை வாய்ந்த வெண்குடை, அப்ப குலோத்துங்க சோழனுடைய பெருமையை கொண்டு வராங்க உள்ள. இந்த வெண்குடை என்னுடைய மான்கள் எல்லாம் வாழ்வதற்கு களங்கம் இல்லாத சந்திரனை போல் இருக்கிறதே அப்படின்னு வியக்கிறாளாம். அந்த மன்னனுடைய வனப்போடு வளைந்த கடல் சூழ்ந்த இந்த பூமாதேவிக்கு உரிய நீலோர் பல மலர் மாலையை எனக்கு போடுங்க, அது அம்புட்டு அழகா இருக்கே அப்படின்னு பார்த்து வியக்கிறாளாம். தேன் வழியக்கூடிய தாமரை மலரில் வாழக்கூடிய திருமகள் பிறக்கும் பொழுதே அவளோடே பிறந்த அந்த கற்பக பூ மாலை எனக்கு கொடுங்க, அது எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு கேட்கிறாளாம். அழகு நிறைந்த பொன்னால் செய்யப்பட்ட புகழக்கூடிய மகர்களுக்கே உரித்தாக கூடிய நந்தியாவட்ட மாலையையும் எனக்கு கொடுங்க அப்படின்னு மயங்கி நிற்கிறாளாம். பொன் வளையல் புனைந்த போர் புரியும் ஆரவாரத்திற்கு உரிய வெற்றி திருமகள் வைத்திருக்கக்கூடிய ஆத்தி மாலையும் எனக்கே போடுங்கள் அப்படின்னு மயங்கி நிற்கிறாள். சோழ மன்னனுடைய மகளிர்க்கெல்லாம் பொதுவாகிய பூந்துளவ மாலை அதையும் எனக்கு புனைக, எனக்கு போடுங்க. அந்த அரசனுக்கு முன்னால் நின்று இப்படியெல்லாம் சொல்லி மயங்கினாலே தவிர மற்ற மங்கையரை போல காம மயக்கம் மிகுந்து இவள் அங்கே நிற்கவில்லை அப்படிங்கிறத ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். என்னென்ன மாலை கேட்டாங்க இவங்க, அதை பத்தி இப்ப பார்ப்போம். தேன் வாழும் தாமம் சூழ் தெய்வ கவிதையை மான்வாழ மாசில் மதி என்னும் கோனுடை, அந்த மாசில்லா மதிங்கிறா. பாங்குவளை யாழி பார்மடந்தை தன்னுடைய பூங்குவளை மாலை புனைக என்னும் தேங்கமலத்து அற்புத வள்ளி அவனே பிறந்துடைய கற்பக மாலையை காதலிக்கும் பொற்பார் பொலம்புரி காஞ்சி புகழ் மகட்கே தக்க வலம்புரி மாலைக்கு மாழ்கும் பொலன்தொடி போரார வார
பொலன்கொடி பெற்றுடைய போராமாலைக்கும் பேதுரும் பேதலிச்சு போய் நிக்கிறாளாம். அது வேணும்னு பித்து பிடிச்சு போய் அந்த மாலை மேல மயக்கத்துல இருக்கா. தேரியல் ஏத்திழை மாதர் எவர்க்கும் பொதுவாய பூத்துழாய் மாலை புனைக என்னும் வேந்தன் முன் இவ்வகை அல்லது இளம் கிளையார் மால் கூறும் அவ்வகை கூறான் அயல் ஒருத்தி. அவர்களை போலெல்லாம் மயங்காம எனக்கு அந்த துளசி மாலைய போடு, அந்த பூந்துளவு மாலை எல்லாத்தையும் வரிசையா கேட்கிறா. மாலைய போடுங்கன்னு சொல்றதோட நிறுத்திக்கிட்டா. இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் குலோத்துங்கன் செல்கின்றான். அவருடைய உலா தொடர்ந்து போய்கிட்டு இருக்கான். அப்போ இப்ப அடுத்த பருவம் பேதை பார்த்தாச்சு இல்லையா? அடுத்த பருவத்துக்கு வராரு ஆசிரியர். பெதும்பை பருவம். இவள் 9 முதல் 10 வயதிற்குரிய அந்த பருவத்தை தான் பெதும்பை பருவம்னு நம்ம சொல்றோம். எல்லா உலகங்களையும் தனக்கு கீழ் வசப்படுத்தக்கூடிய முடிசூடிய புகழுக்குரிய மன்மதனே இவரை பார்த்து மயங்கக்கூடிய அந்த வெற்றிகளுக்கெல்லாம் சொந்தக்காரன். அந்த கிரீடம், அந்த வெற்றி கிரீடம் பொருந்திய அந்த மன்னனை பத்தி பேசும் பொழுது இந்த பெண்ணு பெதும்பை பருவத்துக்கு எப்படி சொல்றாங்களாமா, அந்த மன்மதனே சூட்டக்கூடிய வெற்றியை இயல்புக்கு உரித்தான கொண்டையை உடையவளாம். அவளுடைய கூந்தல் அழகை பத்தி சொல்றாங்க. மன்மதனும் மயங்கத்தக்க. இவள் முடியை கண்டவர் யாவரும் காம மயக்கம் கொள்வாராம். அவளையே தெய்வமாக கொள்வர். அவள் ஆணைப்படியே நிற்பர் அப்படின்னு சொல்றாரு. அந்நாளில் இவர்கள் நீராட்டிய நீர், நம்ம குளிக்கும் பொழுது சொல்லுவோம் இல்லையா, மேல தண்ணீர் முத்துக்களாக விழுதுன்னு. அது எப்படி இருக்கா, இவள் கழுத்தில் இவள் அணிந்திருக்கக்கூடிய முத்து மாலை, அப்படிப்பட்ட நீர் தாரை மாதிரி வழியக்கூடிய முத்து மாலையை இந்த பெண் அணிந்திருக்கிறாள். பாம்புகட்கெல்லாம் என்ன ஆகும்? நஞ்சூறும். நம்ம யானைகளுக்கு என்ன ஆகும்? மதம் ஊறும். பாம்புகட்கு நஞ்சூறும் இடத்தில் நஞ்சூறுவது போலவும், யானைகட்கு மதம் ஊறும் இடத்தில் மதம் ஊறுவது போலவும் கொலை தொழில் புரிகின்ற கண்களுக்கு சொந்தக்காரி அப்படின்னு இவளை சொல்றாங்க. இதைத்தான் வள்ளுவரும் நிறைய திருக்குறள்ல அவருடைய குறள்கள்ல சொல்லியிருப்பாரு. சில உங்களுக்காக. கண்டார் உயிர் உண்ணும் தோற்றத்தால் பெண்டகை பேதைக்கு அமர்த்தன கண்ணுன்னு அவர் சொல்லுவாரு. பெண் தன்மை உடைய இந்த பெண்ணுக்கு கண்கள் இவளை பார்க்கக்கூடியவங்க உயிரை உறிஞ்சி எடுக்கக்கூடிய தோற்றத்தோட இருக்கிறாளே. இவ்வளவு பெண்மை அப்படின்னா மென்மை. ஆனா அவள் கண்கள் கொலை தொழில் புரியக்கூடிய ஒரு யமனுக்கு ஒப்பாக எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வள்ளுவரும் குறிப்பிட்டிருக்கிறாரு. அடுத்த குறள்ல பாருங்க. பண்டறியேன் கூற்றென்பதனை இனி அறிந்தேன் பெண்டகையால் பேரமர்கட்டு. யமன்னே சொல்லிட்டாரு நேரடியாவே. யமன் என்று சொல்லப்படுவதை நான் இதுவரைக்கும் கேள்விப்படல. இந்த பெண்ணை பார்த்தவுடன் தான் பெண் தன்மையோடு கூடி போர் செய்யக்கூடிய பெரிய யமன் போன்ற கண்களை உடையவள்னு இன்னைக்குதான்ப்பா பாக்குறேன் அப்படின்னு திருவள்ளுவர் எழுதியிருப்பாரு. அடுத்த ஒரு குறள்ல கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கம் இம்மூன்று முடைத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யமனோ கண்ணோ பெண்மானோ இந்த இளம் பெண்ணின் பார்வை அவருக்கே சந்தேகம் வந்துருச்சு, இதுல எது இவ அப்படின்னு தெரியாத அளவுக்கு பெண்ணுக்கு அழகா எழுதியிருக்கிறார். அதேதான் இந்த ஒட்டப்புத்திர அவர்களும் சொல்லியிருக்கிறார். அடங்காத வைரத்தினால் யமன் இந்த மங்கை உருவம் கொண்டானோ அப்படின்னு சந்தேகக்கூடிய ஐயமுடக்கூடிய வகையில வனப்பு அந்த பெண்ணுக்கு சொல்றாரு இந்த ஆசிரியர். கொல்லிமலையில் உள்ள பாவைக்கும் உயிருண்டு. திரிகூட மலையில் உள்ள இந்த கொல்லிமலைக்கு ஒப்பான பாவைக்கும் மணிப்பாவைக்கும் உயிருண்டு. இவற்றை போலவே பூங்கொடி மாதிரி இருக்கக்கூடிய இந்த பெண், இவளுடைய நடையும் உடையும் உயிர் பெற்று, அந்த பொம்மை எப்படி உயிர் பெற்று நடந்து வந்தா எப்படி இருக்குமோ அப்படி செருக்கி திரியும் ஒப்பற்ற அழகிற்கு ஒரு சிறந்த பெதும்பை பருவ பெண்ணாவாள் அப்படின்னு அழகா குறிப்பிடுறாரு. அதற்கான வரிகள். அயலொருத்தி எவ்வுலகும் முற்ற முடிக்காம வேள் சூட்டும் கொற்ற முடியணைய கொண்டையாள். அந்த கொண்டைய பத்தி மன்மதனே வெற்றி கொள்ளக்கூடிய அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அற்றை நாள், அதாவது காமன் முடி போடாத கொண்டைக்கு சொந்தக்காரி. அற்றை நாள் சாத்தும் அபிடேகத்தாரை போல் தாழ்கின்ற கோத்த பருமுத்த கோவையால் தேத்து, அதாவது சந்தனமும் முத்துமணி மாலையும் சேர்ந்து அணிஞ்சிருக்கிறாளாம். விடம்போல் பணிகட்கு வேளங்கட்கெல்லாம் கடம்போல் கொலையூறும் கண்ணாள் அடங்கா வயிற்பாள் மரளி மகளுருக்குள் ஈதென்று அயிர்ப்பார் அயிர்க்கும் அழகால் நச்சுப்பாம்பு போல கண்களை கொண்டவள். உயிர் பானை கொல்லிக்கும் உண்டு உயிருண்மை கூடத்து சொல்லி கிடக்கும் துணைமணிக்கும் வள்ளி. இதற்கு நடைவாய்த்து உயிர் வாய்த்ததென்ன மதற்கும் ஒரு திரு மாது அப்படின்னு அந்த கொல்லிக்கட்டை உருவம் கொண்டு யமன் மாதிரி வந்த மாதிரி நிக்கக்கூடியவர் அந்த பாவைக்கெல்லாம் உயிர் பெற்று வந்ததை போல மதமதக்கும் கண்களை உடைய இந்த பூவையை பத்தி பேசுறாரு. இதை தொடர்ந்து முதல்ல இந்த பெதும்பையானவள் வாசல்ல நின்னு மத்தவங்க எல்லாம் நிக்கிறதை, அப்ப இவளும் நிக்கிறா மாதர் கூட்டத்தோட. அவர்கள் எல்லாம் விலகி போயாச்சு. இவ என்ன பண்ணிட்டு இருக்காளாம்,
அவளுடைய கிள்ளை அந்த கிளி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காளாம். அழகிய தன் வாயால் முத்தம் கொடுத்து, அன்னையே நின் பவள வாயால் எனக்கு ஒன்று சொல்லாயோ நீ வல்லவள் தான், வேறு பறவைகள் அறிய வல்லவோ அவை அறியா, உனக்குதான் எல்லாமே தெரியும், கொஞ்சம் சொல்ல அப்படின்னு ஆசையா முத்தம் கொடுத்து கிளிப்பிள்ளைகிட்ட கேட்கிறாளாம். என்ன கேட்கிறா? கற்கோட்டையை உடைய உறையூர் என்ற சிறந்த நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த வேந்தன் போர் வெற்றிகளுக்கெல்லாம் சொந்தக்காரன், அந்த சக்கரத்தை தாங்கக்கூடிய வலிய கைகளுக்கு சொந்தக்காரன் அபயன், அவன் காக்கும் 7 கடலும் கடாரமோ, கடாரம்னு குறிப்பிடுறது உங்களுக்கு தெரியும், அதாவது காடும் மலையும் சேர்ந்து இருக்கக்கூடிய பகுதி, நீ வாழ்க என்று வாழ்த்தியதாம். அந்த கிளிப்பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த அம்மா. 7 கடல்னா என்ன? உவர் நீர், கருப்பஞ்சாறு, மது, நெய், தயிர், பால், நன்னீர் என 7 வகைப்பட்ட கடலை பத்தி குறிப்பிடுறா. பிரம்மனார் படைக்கப்பட்ட 7 நதிகளும் இவனுக்கு முத்து மாலைகளோ. எப்படி சொல்றா பாருங்க. நதி 7 என்னவாக இருக்கும்? கங்கை, யமுனை, நருமதை, சிந்து, சரஸ்வதி, கோதாவரி, காவிரி, இப்படி 7 நதிகளும் அவன் கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய முத்துமணி மாலைகளோ. கொஞ்சம் சொல்ல. நிறைந்த 7 இசைகளும் அவன் காதணிகளோ. 7 இசைகளும் அவனுடைய காதுல அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த நகைக்கு ஒப்பா சொல்றா. அந்த பண் 7 என்னெல்லாம் இருக்கும்? குரல், துத்தம், கைக்கிளை, உளை, இழி, விளரி, தாரம், இப்படிப்பட்ட 7மே அவனுக்கு காதணிகளாக வந்ததோ அப்படின்னு கேட்கிறா. முன்னர் அடியால் அளந்த மண்ணுலகங்கள் 7ம் வாகுவலயமாமோன்னு முடிக்கிறா. இந்த பாடல் வரிகளை முதற்கண் பணிவாயில் ஆயம் பரந்த கலக்கிள்ளைக்கு அனிதாயின் முத்தம் அருளி மணிவாயால் சொல்லாய் எனக்கு என்னை சொல்லாயோ, நாயன்றே வல்லாய் பிறவறிய சொல்லாவோ, கல்லான கோழி திருநகர கொற்றவர்க்கு வெற்றி போராளி தடக்கை அபயர்க்கு வாளியாய் காக்கும் கடலேலும் ஆடும் கடாரமோ அவனுக்கு, ஆக்கு நதி 7ம் ஆரமோ, தேக்கிய பண்ணேழும் கண்ணா தவகிசமோ, பண்டளந்த மண் 7ம் வாகு வலயமோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அடுத்ததாக குளிர்ந்த நல்ல தேன் துளிக்கும் 7 பூஞ்சோலைகளும் பூமாலையோ அப்படின்னு கேட்கிறா. தேன் சொட்டக்கூடிய அந்த 7 பூஞ்சோலைகள் என்னவா? நாவல், இரளி, குசை, கிரவுஞ்சம், இலவம், தெங்கம், புட்கரம், இப்படிப்பட்ட 7 பூஞ்சோலைகளுமே அவன் கழுத்தில் இருக்கக்கூடிய பூ மாலைகளா அப்படின்னு கேட்கிறா. காக்கும் மலைகள் 7ம் இவனுக்கு பந்துகளோ, இவனை காக்கக்கூடிய அணியாக அரணாக இருக்கக்கூடியவையா அப்படின்னு கேட்கிறா. எந்த 7 மலைகளை பத்தி சொல்றாங்க இவங்க? இமயம், மந்தரம், கைலாயம், விந்தம், நிடதம், ஏமகூடம், நீலம், இப்படி 7 மலைகளுமே இவனை காக்கக்கூடிய பந்துகளா அப்படின்னு கேட்கிறா. ஏவலால் வேண்டியவற்றை செய்யக்கூடிய 7 கோள்களும் விளக்கோ. எப்படி சொல்றாங்க பாருங்க. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த 7 கோள்களும் இவனுக்கு சுத்தி இருக்கக்கூடிய விளக்குகளோ அப்படின்னு கேட்கிறா. மழை பெய்யும் 7 மேகங்களும் பெரிய முரசங்களோன்னு கேட்கிறா. முகில் 7 என்னெல்லாம்? முகில் 7 புட்களம், ஆவர்த்தம், சங்காரம், ஆசவனம், நீர்க்காரி, சொற்காரி, சிலாவருடம், இதத்தான் 7 மேகங்களுக்கு சொல்றாங்க. இதெல்லாம் அவனை காக்கக்கூடிய பெரிய முரசங்களோன்னு கேட்கிறா. எல்லா உலகங்களும் இப்படி சொல்லுது, நீயும் சொல்வாயாக, வாழினி உன்னுடைய புகழும் வாழ்க, என் மன்னவனின் புகழும் வாழ்க அப்படின்னு கையில முத்துமணி மாலை அணிந்து அந்த கிளிப்பிள்ளைக்கு முத்தம் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இப்படி இவ பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதான்? கடா யானை வாசலில் தோன்றுகிறதாம். அந்த போர் யானை வாசல்ல நிக்கிறத பாக்குறா. இந்த வரிகளை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாக்கலாம். தூவல் நரவம் பொழிலேலும் தொங்கலோ, காவல் மலை 7ம் கந்துகமோ, ஏவலால் செய்யும் நலனுடைய கோளேலும் தீபமோ, பெய்யும் முகிலேலும் பேரியமோ, வையகம் கூறும் அவை இவை என்று குறுந்தொடி வேறு துணி விளவும் வேலைக்கண் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த வளையல் அணிந்து இந்த சின்ன பெண் பேசிட்டு இருக்கிற இத்தனையும் கேட்டோம் இல்லையா? இப்ப என்ன சொன்ன? யானை வரத பார்த்தா இல்லையா? சினந்து தன் ஒப்பற்ற சிறந்த பாதத்தினால் 2 மருத மரங்களும் ஒடிவித்த வீரனும் வெற்றி உடையவனும். குலோத்துங்க சோழனை சொல்றாங்க. யாரு? கிருஷ்ணருக்கு ஒப்பா சொல்றாங்க. அது என்ன கதைன்னு இப்ப சொல்றேன். அதாவது உபய மருது பொருத வயலன், அதுக்கு என்ன அர்த்தமா? கண்ணனை குறிக்கக்கூடியது. நந்தகோபன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர் சேட்டை பண்ணது, அவரை கொல்றதுக்கான முயற்சிகளை நிறைய நம்ம படிச்சிருக்கோம். கஞ்சன், விஞ்சையர் அப்படிங்கிற 2 பேரை அவரை கொல்றதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த 2 பேரும் மரமா மாறி வழியில நிக்கிறாங்க. அப்போ அந்த வழியில கண்ணன் வரும் பொழுது நம்ம அவன் மேல விழுந்து கொன்றலாம், சாய்ந்து வீழ்த்தி விடலாம் கண்ணனைங்கிற ஒரு திட்டத்தோட அந்த மரங்களாகி அந்த கஞ்சனும் வெஞ்சையரும் நிக்கிறாங்களாம்.
அந்த சமயத்துல நம்ம கண்ணன் யாரு, வெண்ணெய் திருடுறா மாதிரி திருடி அவங்க அம்மா கிட்ட எல்லாம் வசவு வாங்கி அவங்க அம்மா அந்த உரியில கட்டி வச்ச கதையெல்லாம் நமக்கு தெரியும். அந்த உரிய கட்டி வச்சது அந்த உரலோட கரகரகரன்னு இழுத்துட்டு போய் அந்த 2 மரங்களுக்கும் இடையில வேணும்னே போய் அப்படியே தன் பாதத்தால மிதிச்சு வேரோட சாச்சிடுறாரு அந்த மரத்தை. அதுதான் உபய மருது பொருத வயலன்னு அந்த இடத்துல. அதற்கு ஒப்பாக நம் குலோத்துங்க சோழனை சொல்றாங்க இங்க. விலை மதிக்க முடியாத அமுதம் கடைந்த போது தோன்றிய திருமகள் கொங்கையில் தோய்ந்த இளையவனும் வட்டமாகிய பொன் மலையை மதிலாக கொண்டவள் கணவனும் பாவமே இல்லாதவனும் ஒப்பற்றவனும் தூயவனும் சூரியன், இந்திரன், இயமன், வருணன், குபேரன், திருமால் இவர்களுக்கு இணையானவனும் ஒத்தவனும் பூமி வட்டமாகிய வாகுவலயம் புனைந்தவனும் பூமாலையும் சக்கரப்படையும் தரித்தவனும் அபய அனபாயன் என்ற பெயர் பெற்றவனும் ஆகிய இந்த குலோத்துங்கன் ஏறி வரக்கூடிய அந்த நெற்றி பட்டயம் சொல்லுவோம்ல, அந்த பட்டத்தை உடைய மத யானை வருகிறதாம் அங்கே. இதத்தான் இவ்வளவு அழகாக சொல்றாரு. சீரும் ஒரு தன் அடியின் மடிய உபய மருது பொருத வயவன் விருதன், அதாவது மருத மரத்தை சாய்த்தவன் கண்ணன். விலையில் அமுத மதன விமலை முலையின் முழுகு முருகன் வலய கனக சயில வெயிலி கணவன் அனகன், அத்துலன், அமலன், தினகரன், வாசவன், தென்னன், வருணன், அழகேசன், கேசவன், பூச்சக்கர கேயூரன், வாசிகை ஆழிப்பெருமான், அபயன், அனபாயன், சூழி கடாயானை தோன்றுதலும் அப்படின்னு முடிச்சிருக்காரு. இப்படி எல்லாருக்கும் ஒப்பா அவரை சொல்லிட்டு இருக்கும் பொழுது அப்ப வாசல்ல யானை தோன்றுகிறது அப்படின்னு. இப்ப என்ன ஆகுதான், யானை வந்துருச்சு. நம்ம இப்ப பெண்ணுக்கு திருப்ப வரலாம். குலோத்துங்க சோழனுக்கு முன்னே இவள் கொஞ்சம் கூட தாமதிக்காம போய் நிக்கிறாளாம். சிவந்த மாந்தளிர் போன்ற கைகளை குவித்து வணங்கி நின்றாள். பாருங்களேன், மாந்தளிர் பார்த்திருப்பீங்க, ஒரு அழகான ஒரு நிறத்துல இருக்கும். அப்படி சிவந்த கரங்களை உடைய தன் கைகளால் குவித்து வணங்கி நிற்கிறாளாம். இவ நிக்கிறத பார்த்த உடனே மத்த மங்கையர்லாம், ஆகா இம்புட்டு அழகா இந்த பிள்ளை போய் முன்னாடி நிக்கிதே, இனிமேல் இவ சும்மா இருப்பாளா? நில்லால் கீழ்காற்றுக்கு மடல் விரிகின்ற தாளையும் மல்லிகையும் அந்த காற்று வந்த போது எப்படி இதழ் விரிந்து மனம் பரப்புமோ அது மாதிரி மலர்ந்துருவாளோ அப்படின்னு பொறாமப்படுறாங்களாம். பெருமையுற வந்து தடவும் இமயமலை வாடைக்கு இளைய கொன்றை பூங்கொத்து விடாதோ மலராதோ, செய்ய தமிழோடு பிறந்த தென்றலை ஏற்றுக்கொண்ட தேமா மரத்தின் செழித்த தளிர்கள் மனம் வீசாதோ, இவ இவ்வளவு அழகா இருக்காளே, இவ வந்து அந்த 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 மலர்கள் எல்லாம் அரும்பு விட்டு மனம் வீசுறா மாதிரி இவ்வளவு ரொம்ப அந்த வனப்பு வந்து இன்னும் மெருகேறுமோ, இதை பார்த்து மயங்கிருவானோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்களாம். அடுத்தது வந்து இவ ஒரு சூதாடும் கருவி அளவுக்கு இவளுடைய அந்த வனப்பை பத்தி அழகா இவளுடைய கொங்கைகளை பத்தி எல்லாம் சொல்லிட்டே வராங்களாம். தூய்மையான விழிகள், என்னடா இது இவளுடைய விழிகள் இவ்வளவு அழகா இருக்கே, காதளவு சென்று கடந்து நிற்கிறதே இவள் இப்படி. அடுத்தத பாருங்க, உருவத்தின் அளவுக்கு தக்கவாறு ஒளி பொருந்தியதாக உள்ளதே, அந்த புருவமும் கண்களும் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, யமனுக்கு ஒப்பா இம்புட்டு ஒரு ஒளியோட இருக்குதேன்னு சொல்லி அந்த பெண்கள் எல்லாம் பாக்குறாங்க. பருவத்தின் அளவுக்கு தக்கவாறு வளர்ச்சி என்னவோ இல்ல, ஆனா இவளுக்கு இவளை கண்டு பொறாமையும் கொள்கிறார்கள் மத்த மங்கையர். அதுக்கப்புறம் மனசை தேத்திக்கிறாங்க, சரி சரி இவளுக்கு இந்த வயசுக்கு இன்னும் வனப்பு இன்னும் வரதுக்கு நாள் இருக்கு, பாவம் அவளும் தான் என்ன செய்வா அப்படின்னு நினைக்கிறாங்களாம். தெருவில் இவள் உள்ளம் கலங்குவதும் கலங்காமையும் இப்படியாக இவளை கண்டு கண்டு பொறாமைப்பட்டும் சரி சரி பாவம் அப்படின்னு அச்சமடைகிறார்கள், கலக்கமடைகிறார்கள் அப்படிங்கிறத மாத்தி 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 சொல்லிக்கிட்டே வராரு. முருகனிலும் நல்ல பெருமாளாகிய சோழ மன்னனுடைய பரந்த மார்பினை தோய்வதற்கு, கடைக்கண் காவலை கடந்து செல்வதற்கு மனம் துணியிலும் துணிவாள். இத்தனை அழகான மங்கையரை தாண்டி இவளுக்கு துணிச்சல் ஜாஸ்தி தான், இவ அங்க போய் முன்னாடியே நின்னாலும் நிப்பா போல இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்களாம். மன்மதன் இவளுடைய உயர்ந்த அகன்ற இரு தோளின் பூரிப்பை காணான், என இன்னும் பருவம் அடையவில்லை. ஒளிவிடும் கொங்கையின் பருமையையும் காணான், இன்னும் அவளுடைய உடல் அதற்கு தக்க வளரவில்லை. அழகிய பரந்த தேர்தட்டு போல இவளுடைய அல்குலையும் காணான். அல்குல்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்பிற்கும் அந்த இடுப்புக்கும் இடைப்பட்ட விலா எலும்பைத்தான் அல்குல்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அதுவும் இவளுக்கு இன்னும் முதிர்ச்சி அடையவில்லை. மேகத்தை போல நெகிழ்ந்த கூந்தலையும் காணவில்லை. எய்வதற்குரிய அந்த அம்பாகிய கரும்பு வில்லும் அந்த இவளுடைய புருவமும் இன்னும் அந்த அளவுக்கு ஆகல. தன்னை தேத்திக்கிறாங்க, அப்பாடி இவளுக்கு இன்னும் இவ வந்து பருவம் அடைஞ்சு அந்த பக்குவத்துக்கு வரல, அதனால நமக்கு போட்டியா இல்லைங்கிற மாதிரியான ஒரு சொல்லாடல்கள். கையில் பறிக்கும் மலராகிய கனைகளை தொடுத்தானோ, இதுவும் நமக்கு புரியல அப்படின்னு சொல்றாங்க. இந்த சோழ மன்னனுடைய சிறந்த புருவமாகிய நீண்ட வில்லும்
செந்தாமரை பூ போன்ற அவனுடைய கண்ணாகிய அம்பும் இவளுக்கு மையலை ஏற்படுத்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்களே அவங்கள தேத்திக்கிறாங்க. ஏற்கனவே இவ வந்து குலோத்துங்க சோழன் மேல காதல் கொண்டுதான் நின்னுட்டு இருக்கா. கிளி கூட மயக்கமா பேசிக்கிட்டு முத்தம் கொடுத்து அவன் பெருமையை பேசிட்டு இருக்கிறா. அப்போ யானையை தெருவில் பார்த்தவுடன் என்ன சொல்றாளாம், தாழாது சென்றாள் கைகுவித்து நின்றாள். அந்த மயக்கத்துல போய் கை குவித்து காம மயக்கத்தில் நாணம் நீங்கியது. தன்னுடைய அவை பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த யானையில் அவர் வரதை பார்த்த உடனே மயக்கத்துல போய் கை குவித்து நிற்கிறாள். இதுதான் காட்சி. இதற்கான வரிகள்: தாழாது சென்றாள் திருமுன்பு செந்தளிர் கை குவித்து நின்றாள், இனிவரிதே நிற்குமே என்றாலும் கோடு கடல் கண்டல் கொண்டற்கு மாலதி ஓடு நகாதே உடையாதே, பீடுற வந்து தொடும் குன்ற வாடைக்கு இளங்கொன்றை கொத்து தொடாதே குழையாதே, செந்தமிழ் தென்றல் எதிர்கொண்ட தேமாங் கொழுங்கன்று மன்றல் கமழாதே வாழாதே, என்று போய் சூதள வல்ல துணைமுலை தூய கண் காதள வல்ல கடந்தன போய் மாதர் உருவத்தனவன்று ஒளியோக்கமாக்கம் பருவத்தனவன்று பாவம் தெருவத்து உடைவது உடையாதாம் உள்ளம் உறவோர்த்து அடைவது அடையாதாம் அச்சம் அப்படின்னு அவளை பத்தி பொறாமையும் கொள்றாங்க. இருந்தாலும் அவளுக்கு அந்த பருவம் வரலப்பா, நம்ம பாடு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அழகா சொல்லிட்டே வந்திருக்கிறாரு. அடுத்த வரிகள்ல சேயினும் நல்ல பெருமாள் திருத்தடந்தோள் தோயினும் தோய மணந்துடியும் ஆயினும் ஏந்து தடந்தோன் இணைப்பு கண்டிலன் காத்து தனதடம் கண்டிலன் பூத்தடம் தேரின் அகலும் திருந்து அல்குல் கண்டிலன் காரின் நெகிழ் அழகம் கண்டிலன். இது எதையும் பார்க்கல, அந்த பருவம் வரல இவளுக்கு. இன்னும் மாறவேன் எய்யும் ஒரு கருப்பு வல்வில் எடுத்தானோ கொய்யும் மலரம்பு கோர்த்தானோ தையன்மால் மந்தாகினிக்கு கோன் திருப்புருவ வளர் சிலையும் செந்தாமரை கண்டும் செய்ததன் அப்படின்னு நொந்தாராம். அதாவது கரும்புவில் எடுத்தானோ தென்றலை எடுத்தானோ அப்படி இப்படின்னு வரிசையா சொல்லிட்டு வந்ததுதான் இவ்வளவு அழகா இந்த வார்த்தைகள்ல சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து தொடர்கிறது இந்த பெண்ணின் சிறப்பு. இப்படியா நின்னுகிட்டு இருக்கா அந்த பொண்ணு, கையில் வளையல் அணிந்து தளிர் போன்ற செங்கையால் கரண் குவித்து நின்னுட்டு இருக்கான்னு சொன்னேன் இல்லையா. அவள் மனையில் வாசம் பொருந்த தழைத்த தளிர் பரப்பிய படுக்கையில் கிடத்தி, யாரு சுத்தி இருந்த பெண்கள் வந்து அவளை தூக்கிட்டு வந்து அவளை வந்து அந்த படுக்கையில கிடத்தி ஆயர் வாயிலூதும் வேங்குழல் இசைக்கும் அந்த அம்பு தொகைன்னு சொல்றாங்க. அதாவது அந்த இசைக்கும் அந்த கண்ணனுக்கும் அந்த சிறப்பை எல்லாம் வரிசையா சொல்லிட்டு வராங்க. அந்த மன்னன் ஊதக்கூடிய வேங்குழல் ஓசைதான் அப்படின்னு அந்த மயக்கத்திலே இருக்காங்க இந்த பருவப்பெண் அப்படின்னு சொன்னேன் முதல்லயே. அவளை வந்து அவங்க எல்லாரும் இந்த குழலோசை கேட்டியா, இது எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தியா, இந்த தென்றல் உனக்கு சுகமா இருக்கா அப்படின்னு அவளை படுக்க வச்சு சொன்னா அவ சொல்றாளாம், தீயை போல் கொடுமை செய்கிறது அப்படிங்கிறாளாம். நிலா வந்து உனக்கு குளிர் தருகிறதா, உனக்கு சிறப்பா இருக்கிறதான்னு கேட்டா இல்ல, இது எல்லாமே எனக்கு தீயை போல் சுடுகிறதுன்னு சொல்றாளாம். ஏன்? அவ மயக்கத்துல இருக்கா அந்த இடத்துல. மன்னருக்குள் உயர்ந்த சோழனது புகழாகிய நிலா புகழ்ந்துரைக்குமாறு அது எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க. நீ இத பாத்தியா, இந்த அழக பாத்தியா, அந்த அழக பாத்தியா, எல்லாமே இவளுக்கு மாறுபட்டு தெரிகிறது அப்படிங்கறதுதான் இங்க சுருக்கமான ஒரு விஷயம். இவளுடைய காதலை அறிந்த பாங்கியர், அந்த சுற்றி இருக்கக்கூடியவர்கள் வெறுப்பாக மறுக்கின்ற எல்லாமே அவையெல்லாம் இவ சொல்லிக்கிட்டே இருக்கா, மறுத்துக்கிட்டே இருக்கா. அந்த சிறப்பெல்லாம் எனக்கு தெரியல, அந்த சிறப்பு எல்லாம் தெரியல, மன்னனுடைய அந்த எந்த சிறப்புமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிற அந்த காட்சியை சொல்லிட்டு அவள் மனத்தை திருத்தி விட ஒருவாறு காம விடாய் நீங்கி இருந்தாள். கொஞ்சம் கொஞ்சமா அவளை வந்து அந்த காம மயக்கத்துல இருந்து வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களாம். வளைந்தளிர் செங்கை மடுத்தெடுத்து வாச கிளை தளிர்பாயர் கிடத்தி துளைத்தொகை ஆய்குழல் என்றால் அதுவும் அவன் ஊதும் வேய்க்குழல் என்று விளம்பியும் தீக்கோன் நிகழ்நிலா அன்று நிருபகுல துங்கன் புகழ்நிலா வென்று புகழ்ந்தும் இகலிய பல்லிய மன்று பரராச கேசரி வல்லியம் என்று மருட்டியும் மெல்லிய கல்லாரம் அன்று கதிரோன் திருமருமான் மெல்லாரமென்று விளம்பியும் நல்லார் அறுத்தி அறிவார் அவைவை என்று திருத்தி விடவிடாய் தீர்ந்தாள் ஒருத்தி அப்படின்னு முடிச்சிருக்கிறாங்க. அவனை அரசர்க்கெல்லாம் அரசன், அவனுடைய வேங்குழல் ஓசை இப்படி இருக்கும், அவன் கதிரவனுக்கெல்லாம் கதிரவன், நிலா முழு மதியை போல குளிருக்கு. அது எதுவுமே இவளை வந்து மயக்கல, இது எல்லாத்தையும் அவ ஆசையத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த பருவத்துக்கு இப்போ போக போறோம். மங்கை பருவம். அகவை 11 to 14 வரை. அழகிய செவ்வரி படர்ந்த கண்கள் நாளுக்கு நாள் நீண்டு வளர்ந்து பறந்து போகுதாமா. அதற்கு ஒப்ப அவளுடைய புருவங்களும் உடன் வளர்ந்து செல்கிறதாம்.
அந்த புருவத்தின் போக்கினை அறிந்து அஞ்சி அவளுடைய கொங்கைகளும் பருத்து அந்த வளர்ச்சிக்கு தக்க வளர்கிறதாம். அணி புனையும் தோளும் அவற்றிற்கு ஏத்தாற் போல் பக்கத்தில் இடங்கொடுத்து பருத்து வளர்கின்றதாம். தொழிலாளர் நெய்த அருமையான உடை உடுத்தக்கூடிய அல்குலும் முன்னாடியே குறிப்பிட்ட அந்த இடைக்கு மேல இருக்கக்கூடிய விலா எலும்பும் விரிந்து கொடுக்கிறதாம். அந்த பருவத்துக்கு இவள் தயாராகிவிட்டாள் என்று நாளுக்கு நாள் பறந்து அதற்கு ஒப்ப இடம் கொடுத்து விரிந்து நிற்கிறதாம். அதனை பார்த்த உடனே அடடா, விலா எலும்பெல்லாம் இடம் கொடுக்குதேன்னு இடை சுருங்கி விட்டதாம். இடை சுருங்கி மறைகிறதாம். அதுக்கப்புறமா நெருங்கிய பகையரசர்கள் எல்லாம் கண்டு அஞ்சக்கூடிய அந்த குலோத்துங்க சோழன் மீது இவள் கொண்ட காதல் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே செல்கிறது. காம வேட்கையை பொறுக்காத அந்த பருவத்திற்கு உரியவள் தான் இந்த மங்கை பருவத்தவள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாரு. ஒருத்தி உருவ வரிக்க ஒழுக ஒழுக புருவமுடன் போத போத வெறுவி வன முலை விம்மி வளர வளர புனை தோல் புடை போத போத வினைவர் அருங்கலை அல்குல் அகல அகல மருங்கு போய் உள் வாங்க வாங்க நெருங்கு பரவர ராச பயங்கரன் மேல் வேட்கை வர வர ஆற்றாத மங்கை அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகள்ல குறிப்பிட்டிருக்கிறாரு. அடுத்ததாக வண்டுகள் முழங்கக்கூடிய சாலையில் இருளையெல்லாம் நீக்கக்கூடிய சூரியன் எப்படி ஒரு இளமையான அந்த ஒளி தாமரையெல்லாம் அந்த எப்படி மலர்ந்து விரியுமோ அப்படிப்பட்ட தன்மைக்கு சொந்தக்காரியோ அழகிய பால் போன்ற சந்திரனது பரந்த நிலா முழுவதும் அல்லி அரும்புக்கே பங்காகுமோ நமக்கு உரிமையான மேகம் காட்டில் உள்ள இளமையான மயிலுக்கு உரிமையானதோ குளிர்ந்த இளவேநீர் காலம் குயிலுக்கென்றே படைக்கப்பட்டதோ வண்டுகள் ஒலிக்கும் குளிர்ந்த தாமரை மலரில் உறையும் திருமகள் தலைவன் யாரு? குலோத்துங்க சோழனை நாமும் போய் கண்டால்தான் என்ன, போய் காண்போம் அப்படின்னு ஒரு மன உறுதியோட அந்த மங்கை கிளம்புறாளாம். அதாவது வண்டு ஞாயிற்றில் இருக்கக்கூடிய, அதாவது சூரியன் மதியத்து அலர் நிலா, கார் இளவேனில் இவங்களுக்கு மட்டும்தான் உரிமையானதா என்ன? தாமரைக்கும் அல்லிக்கும் மயிலுக்கும் குயிலுக்கும் இவை உரிமை மட்டுமா? எல்லாரும் தான் கண்டு துய்க்கக்கூடிய இன்பம் பெறுவதற்குரிய பொதுவான சொத்து தானே. அப்போ இது இறைவனால் படைக்கப்பட்ட எல்லாருக்கும் உரிமையான சொத்து. குலோத்துங்க சோழன் என்கிற இந்த மன்னவன், இந்த தூயவன் உரிமை மகளிருக்கு மட்டும்தான் சொந்தமா என்ன? என் போன்ற மங்கையர்க்கும் உரியவனே, ஆதலால் நானும் போய் அவனை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவனை போய் நான் கூடுவேன் அப்படின்னு வெளியில வராளாம். பொறவரு சோழன் மேல் இவள் ஆசை கொண்டது. தேமிரைக்கும் காலையின் ஞாயிற்றி செவ்வி தாமரைக்கே சாலும் தரத்ததோ காமர் அமுத மதிய தளர் நிலா முற்றும் குமுதன் அருமுகைக்கே கூறோ நமதுகார் காணின் மடமயிர்க்கே காணியோ கண்ணிலவேனில் குயிர்க்கே விதித்ததோ தேனிமிர் தண்டாமரையாள் தலைவனை யாமும் போய் கண்டால் என்னும் கடைப்பிடியால் நானும் போய் பாக்குறேன். மத்த எல்லாமே வெறுக்கிறா. சோழன் மேல் இருக்கக்கூடிய ஆசையில சூரிய ஒளி நிலா ஒளி எல்லாமே சொல்லிட்டு இவங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா, எனக்கும் தான் சொந்தம், அந்த சூரிய குலத்தானை நானும் காண்பேன் என்று அடம் பிடிக்கிறாளாம். அடுத்தது பழமையான ஒளி நிறைந்த தெய்வமாக மற்றவங்களுக்கெல்லாம் தெரியக்கூடிய தம்மை பற்றி தான் ஒன்றும் அறியாதவாறு, அவளை பத்தி எதுவுமே தெரியல, அந்த மயக்கத்துல இருக்கிறாளாம். செருக்குடைய அன்ன பறவை பின்தொடர அவள் பொய்கை கரையில் வந்தால் மகளிர் தெய்வம்னு சிந்திச்சு வணங்கக்கூடிய அப்படிப்பட்ட வனப்பிற்கு சொந்தக்காரி. ஆனா அவ எதுவுமே அறியாமல் விளையாடி கொண்டிருக்கிறாள். அவளை பார்க்கிறவங்க எல்லாம் கை குவித்து வணங்கத்தக்க அந்த ஒரு வனப்பிற்கு உரியவள் அவள். செருக்குடைய அன்னப்பறவை பின்தொடரவன் பாத்துக்கோங்க, அன்னப்பறவையே அப்படியே கம்பீரமா வருதான் இவ பின்னாடி. பொய்கை கரையில் வந்தால் இந்த மக்கள் இவளை சுத்தி இருக்கக்கூடிய மத்த மகளிர்லாம் தெய்வமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மைக்கு உடையவள். இவள் பூஞ்சோலைக்குள் புகுந்தால் என்ன ஆகுமா, வன தெய்வமாகிய மங்கையோ அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் இவளை சூழ்ந்து கொள்வார்களாம். வண்டின் முழங்கும் அந்த செய் குன்றத்தில் இவள் போனால் மற்ற மங்கையரை விட இவள் சிறப்பாக காட்சியளிப்பாளாம். உயர்ந்த விலை பெற்ற முத்தார் புனையப்பட்டிருக்கக்கூடிய வெண் தாமரை பூவில் வீற்றிருக்கக்கூடிய கலைமகள். அப்படிப்பட்ட கட்டழகிற்கு சொந்தக்காரியாம். வரிசையாக பச்சையும் மரகதமும் ஆகிய மணிகளை அணிந்திருக்கக்கூடிய, அருமையான உடையை அணிந்திருக்கக்கூடிய, தன்னுடைய கொங்கைகளை மறைத்து அந்த உடையும் முத்துமணி மாலைகளும் அணிந்து பூமாதேவியை போல் காட்சியளிக்கக்கூடியவளாம். ஒவ்வொரு நாளும் பாம்பின் மணி, அதாவது நாகரத்தினம் இருக்கு இல்லையா,
அதை கொண்டு ஒப்பனை செய்தால் அந்த திருமகளை போலவே காட்சியளிக்கக்கூடிய இயல்புக்கு உரியவள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. பண்டை ஒளியார் அணங்கு ஆகல் தம்மைத்தாம் ஒன்றும் தெளியாதவாறே தெளிந்தும் களி அன்னம் வாவி கரையில் வரநீர் அற மகளிர் சேவிக்க நின்றாடும் செவ்வியாள். அவளுக்கே அவளை பத்தி எந்த சிறப்புமே தெரியல. ஆனா அவளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியுது. காவில் புகுதில் வனதெய்வ பூங்குழை ஆய தொகுதி புடை பறந்து சூழ்வாள் மிகுதேன் நிறையா வந்தரு செய்குன்ற நீங்கா வரையற மாதரின் வாய்ப்பாள் பெரு விளைய முத்தில் விளங்கின் முளரி தவள பூங்கொத்தின் அணங்கனைய கோலத்தாள் பத்திய பச்சை மகரதம் பூணிர் பனைமுலை சூழ் கச்சை நிலமகள் போல் காட்சியாள் நிச்சம் உரக பணமணி கொண்டு ஒப்பிக்கில் ஒப்பில் வரக மலையென்ன வனப்பாள் அப்படின்னு முடிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக அதை தொடர்ந்து நரபதி தயங்கக்கூடியவள் என்ன சொல்றாங்கன்னா, மக்களுக்கு தலைவனும் கரிய மேகம் போன்ற நிறத்தை உடைய தேவனும் பாண்டியனுமாகிய சோழன் அந்த யானை மீது ஏறி உலாவரதை கண்ட உடனே நிறைந்த நீல மலரையே புனைந்திருக்கக்கூடிய நிலவையே அணிகலன்களாக அணிந்திருக்கக்கூடிய நீல நிற உடையையே உடுக்கவும் தொடங்கினாளாம். அந்த அழகை பார்த்து இவளும் நீல நிறத்திலேயே உடைகளையும் அணிய தொடங்கினாளாம். அதனால் அந்த நீல நிறம் அதற்கு முன்னால் இருந்த தன் நிறமாகிய செம்மையான நிற ஒளி வீசக்கூடிய மாந்தளிர் போன்ற கோலத்தை அந்த இவளே ஒரு சூரியனுக்கு ஒப்பான அழகுக்கு சொந்தக்காரி, ஒரு நீல நிற உடை நிற்கும் பொழுது அந்த அழகும் இந்த அழகும் சேர்ந்து தழுவி இவருடைய கோலம் சிறப்பா இருக்குதாமா. நெருங்கிய செங்கழு நீரும் நீல மலரும் மலர்ந்த தடாகம் போல் இருக்குதாம். தாழ்ந்த கற்பகவல்லி கொடியும் அந்த கொடியிலேறி உறங்கும் வண்டுகளும் தளிரை ஈன்ற மாங்கொம்பானது கருவிளை மலர் பூத்து அசைகிறது போல் இருக்கிறாளாம். அப்படியே அழக எப்படியெல்லாம் சொல்றாங்க பாருங்க. அந்த கற்பக வல்லி இவளை தழுவி நிற்குதாம், அதில் வண்டுகள் எல்லாம் உறங்குதாம், அந்த தளிர் நடந்து போனா எப்படி இருக்குமோ அப்படி அசைகிறது மாதிரி அசைஞ்சு போறாளாம். நரபதி மைமுகில் வண்ணத்து வானவன் மீனவன் கைமுகில் மேல்வர கண்டதற்பின் மொய் மலர் நீலமே வேய்ந்து எடுக்க நீலமே பூண்டு உடுக்க நீலமே என்று நினையாதாள் நீலமே முன்னுடைய செங்கேள் எரிக்கும் முறிக்கோலம் தன்னுடைய மாமை தளியை கொள்ள பின்னர் நெருங்கு கழுநீரும் நீலோர் பலமும் ஒருங்கு மலர் தடமும் ஒத்தும் மருங்கே இறங்கிய கற்பக வல்லியும் ஏறி உறங்கிய தும்பியும் அதுல ஏறி வண்டுகளெல்லாம் உறங்குதாம். ஒத்தும் பிறங்க வயங்கு தளிரினும் மாங்கொம்பர் பூக்கொண்டு உயங்கு கருவிளை ஒத்தும் அந்த கற்பக வல்லிக்கு ஒப்பாக சொல்றாங்க. இறுதியாக இவ்வுலக மன்னர் எல்லாருக்கும் முதல்வனாக விளங்கக்கூடிய அழகிய மாலைகளை புனைந்த முடிசூடிய குலோத்துங்க சோழனுக்கு நான் அணிந்திருக்கக்கூடிய நீல நிறமாகிய காசு மாலையும் கலாபமும் மேகலையும் காஞ்சியும் நான் உடுத்திருக்கக்கூடிய ஆடையும் பட்டாடையும் வளையலும் நான் கூசாமல் வெளிப்படையாகவே கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாளாம். நான் வளர்த்த கிளியே, அவன் புனைந்திருக்கக்கூடிய மனம் கமழ்கின்ற ஆத்தி மாலையை தருவானானால் நீ அவனிடம் சென்று கேளேன். இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன்னா, தூது இந்த இடத்துல வருது. நம்ம தூது இலக்கியம் பார்த்தோம் முதல்ல. அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தூதுக்கு அனுப்பக்கூடியதுல மான், கிளி, நிறைய காற்று, மேகம் எல்லாத்தையும் தூது விடுவாங்க. இந்த இடத்துல பாருங்க, அந்த கிளி கிட்ட சொல்றா. அவன் அது அப்போ அந்த தூது அனுப்பக்கூடிய இடத்துல என்ன சொல்லுவாங்களாம், அந்த மன்னவன் அணிந்திருக்கக்கூடிய அந்த மாலையை வாங்கிட்டு வா, இல்லைன்னா அந்த செய்தியை கேட்டுட்டு வா, அப்படித்தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுதான் இங்க நடக்குது. கிளியே, அவன் புனைந்திருக்கும் மனம் கமழ்கின்ற ஆத்தி மாலையை தருவான் என்றால் நீ அவனிடம் போய் வாங்கி வாயேன் அப்படின்னு சொல்றா. வண்டு கிட்ட போய் சொல்றா, நீ குலோத்துங்க சோழன் புனைந்திருக்கும் மனம் வீசும் ஆத்தி மாலையில் உள்ள மலரை குடைவதற்கு போய் புறப்பட்டு அங்க போய் சேதிய சொல்லு. அங்க போய் அந்த வண்டே நீ போய் அந்த மலருக்குள் செல்வாயாக அப்படின்னு சொல்றா. அன்னமே அன்னத்திட்ட வந்துட்டு அடுத்து, எங்கள் தலைவனாகிய சோழனை இங்கே அழைத்து கொண்டு வருவதற்காக உங்கள் தலைவனிடத்தில் போய் சொல்லி அதற்கான வேலையை செய் அப்படின்னு கேட்டுக்கிறா. என் சாயலை ஒத்து இருக்கக்கூடிய மயிலே, நீ சோழனை கண்டு ஒளி பொருந்திய வீர கடல் புனைந்த பாதத்தை உடைய முருகனுக்கு ஒப்பான அந்த சோழனை நினைத்து என்னுடைய பள்ளி அறைக்கு அவன் வருமாறு செய்வாயாக அப்படின்னு தூது அனுப்புறாளாம். அடுத்து மானுக்கு வரா. இளமையான மானே, மத யானை போன்ற சோழ மன்னனுக்கு உன் வடிவத்தை காட்டினால் அவனே பின்னே வந்து விடுவான், உன்னே தொடர்ந்து அவனே என்னை தேடி வருவான், நீ போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறாளாம். காமம் கொடுமை
கொடுமையானது என்று தன் உயிரை கொள்ளை கொள்ளும் காமனாகிய வலிய பகைவனுக்கு அஞ்சி தான் வளர்த்த பிள்ளைகளாகிய கிளி, வண்டு, அன்னம், மயில், மான் அந்த காம நோய் தாங்க முடியலையாம். இத்தனையையும் பேசி அவங்களுக்கு தூதா அனுப்பிக்கிட்டு இருக்கா இந்த மங்கை. தயங்குவாள் கோலத்தார் மௌலி குலோத்துங்க சோழர்க்கு ஞாலத்தார் எல்லார்க்கும் நாயகர்க்கு நீலத்தின் காசும் கலாபமும் மேகலையும் காஞ்சியும் தூசும் துகிலும் தொடியும் நான் கூசேன் வெளியே தருவேன் விரையார தொங்கல். எனக்கெல்லாம் வெக்கமே இல்லாம நான் அதை எல்லாத்தையும் கொடுப்பேன் தயாரா. அப்படிப்பட்ட மயக்கத்துல இருக்கிறா. கிளியே தருமேல் நீ கேளாய், அழியே நீ தாது கடிகமள் தாதகி தாமத்தின் போது கொழுத புறப்படாய் ஓதிமமே எங்கள் பெருமானை இங்கே தரவானி உங்கள் பெருமான் உழைச்செல்வாய். என் தலைவனை அழைத்து வர உன் தலைவனை அழைத்து போ அப்படின்னு சொல்றா. பைங்கழற்கால் சேயை நினைந்தேகின் நம்முடைய சேக்கையான் சாயல் மயிலே தலைப்படாய் பாயும் கடமானே போல்வார்க்கு நீ நின்னை காட்டின் வடமானே தானே வரும் கான். உன்னழகை கண்டால் அவன் உன் பெண்ணே தன்னால் வருவான் அப்படின்னு சொல்றா. கடிதென்று கொள்ளைகொள் காமன் கொடும் பகைக்கு கூசி தன் பிள்ளைகளோடு இருந்து பேசுவாள். காமனுடைய இந்த கொடிய நோய்க்கு இவளால தாங்க முடியாம தான் வளர்க்கிற அத்தனை செல்ல பிள்ளைகளோடும் பேசி தூதாக அனுப்புகிறாள். அப்படிப்பட்ட மங்கை இடத்தில் அளவில்லா நீலமணி நகை வகை யாவும் ஒளியை விலக்கி இருளை தர. அவள் அணிந்திருக்கக்கூடிய அந்த அணிகலன்கள் எல்லாம் இருளை விலக்கி அப்படியே ஒளி பிளம்பா இருக்குதாம். இந்த உலகத்தில் பெரிய பெருமாளான சோழன் பவனிக்கு முன்னே சென்று நாண முதலிய அவளுக்கு அந்த நாணமெல்லாம் நீங்க நிற்கிறாளாம். அவன் வரவை ஏற்று கீற்றுடைய வளையல் அவனை கண்ட உடனே முன்னாடியே பார்த்திருக்கிறோம். இந்த பெண்கள் எப்படி அந்த மயக்கத்துல வளையல் எல்லாம் கலண்டு ஓடும்னு சொல்லிட்டு அப்படி நிக்கிறாளாம். அவளுடைய ஆயத்தார் எவரும் அவள் மேல் அருளுடையவர் ஆதலால் நேயத்தார் அல்லரோ வரிதே நிற்பாரன். அவங்க எல்லாம் பாக்குறாங்களாம், அச்சோ இந்த பெண் பாவம் எப்படி மயங்கி நிக்கிறேன். நில்லாது தேச மன்னர்க்கெல்லாம் மன்னனாகிய சோழனுக்கு அஞ்சாமல் அவன் யானைக்கும் அஞ்சாமல் அந்த மங்கையையும் அவன் முன்னால் போய் நின்று மதமொழுக்கின்ற தெய்வத்தன்மை வாய்ந்த யானைக்கு நாங்கள் இடமாக இருப்போம் அப்படின்னு அந்த யானைக்கு இணையா அது வலப்பக்கம் இருந்தா நான் இடப்பக்கம் நிற்பேன் தைரியமா போய் நிக்கிற மாதிரி இந்த இடத்துல அழகா குறிப்பிட்டிருக்கிறாங்க. உள்ள அலகில் குலநீல ரத்னாபரணம் விலகி வெயிலை விளக்க உலகில் பெரிய பெருமான் பெரும்பவனி வீதி இரிய எதிரேற்று இகழ்ந்தாள் வரிவளை ஆயத்தார் எண்ணில் அழியத்தார் எல்லாரும் நேயத்தார் அல்லரே நிற்பரே தேயத்தார் மன்னனை அஞ்சாதே வாரணத்தை அஞ்சாதே மின்னனையானும் மிதுரா முன்னர் கடமாக்கும் தெய்வம் களிரி விரும்பும் இடமாதும் யாம் என்பார் போல அப்படின்னு முடிச்சிருக்கிறாரு. அதாவது இந்த மென்மையான கொடி போல் இருக்கக்கூடியவள் அந்த காம மயக்கத்தில் தன்னுடைய நாணத்தை எல்லாம் விட்டுவிட்டு அந்த வீரம் பொருந்திய கடல்களுக்கு சொந்தமான குலோத்துங்க சோழனின் முன்னால் போய் நின்று அவளுடைய மாந்தளிர் போன்ற கைகளால் வணங்கி நாணத்தை விடுத்து நிற்கிறாள். தூதாக தன் செல்ல பிள்ளைகளை எல்லாம் அனுப்புகிறாள். அப்படின்னு இந்த மங்கை பருவத்தோட நான் சொல்ல வந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்ததாக